கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் 21:7 அவருடைய சபையாகிய மணவாட்டி எப்படி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ரூத்துவுக்கு அவருடைய மாமியாகிய நகோமி போவாஸ் என்கிறதான மணவாளனை சந்திக்கப் போவதற்கு அவள் சொல்லுகிற ஆலோசனையை, ஆயத்தத்தை தியானிக்கலாம். ரூத்துவை பார்த்து சொல்லுகிறாள், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு களத்திற்கு போ என்று சொல்லுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மணவாளனை சந்திப்பதற்கு நமக்கு தேவையான 3 வித ஆயத்தம். 1, நாம் குளித்திருக்க வேண்டும். 2, நாம் எண்ணெய் பூசி இருக்க வேண்டும். 3, வஸ்திரங்களை உடுத்தி இருக்க வேண்டும். இந்த 3க்கும் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். குளிப்பது என்பது ஒரு மாம்சத்தில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு அடையாளம். அதே போல பரம மணவாளனை சந்திக்க போக வேண்டுமானால் ஆத்மாவுக்குள் இருக்கிற பாவ அழுக்கை நீக்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இந்த பாவ அழுக்கை நீக்குவதற்கு அடையாளம் என்ன? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுதல் தான் இந்த பாவ அழுக்கை நீக்குவதற்கான குளித்தல். இதை செய்யாத ஒருவன் மணவாளனை சந்திக்க போக முடியாது, மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படவும் முடியாது. குளித்தவன் எண்ணெய் பூசிக்கொள்ளுகிறான். இந்த எண்ணெய் பூசிக்கொள்ளுதல் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதின் அடையாளத்தை குறிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய மணவாட்டியாய் போகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 3ஆவதாக, அவள் தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போனாள். மணவாளனை சந்திக்க செல்லுகிறவள் வஸ்திரம் இல்லாமல் சென்றுவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளாமல் மணவாளனை சந்திக்க முடியாது. ஆகவே இந்த காலவெளியிலே மணவாட்டி எப்படி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறாள்? 3 விதங்களிலே. தன்னை சுத்திகரித்து எண்ணெய் பூசி, அதே போல தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டுதான் களத்திற்கு செல்லுகிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு உதாரணம், ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒழுங்கு செய்கிறான். அதற்கான அழைப்பு கொடுக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் வரலை. இறுதியில் தெருவோரங்களிலே சாலைகளில் இருந்து அழைத்து விருந்து சாலையினால் விருந்தாளிகள் நிரப்பப்படுகிறார்கள். அதிலே ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் உள்ளே வந்து விட்டான். ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், சிநேகிதனே, எப்படி கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் உள்ளே வந்தாய்? அவன் பதில் சொல்ல முடியலை. அவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளிலே போட்டு விடுகிறார்கள். அப்படியானால் பரம மணவாளனை சந்திக்கப் போகிற நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் அவரை சந்திக்க முடியாது. ஆகவே குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ஆயத்தம் உங்களை மணவாளனை சந்திக்க கொண்டு போய் சேர்க்கும். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி நடக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.